ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி நம்ம ஹேபிட்ஸ மெயின்டெயின் பண்றது? ஒரு ஹேபிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்றாருன்னா, கியூ வச்சு தான் ஒரு ட்ரிகர் வச்சு தான் ஆரம்பிக்கும். ஸ்பெசிஃபிக் பிளேஸ், ஸ்பெசிஃபிக் டைம்ல தான் ஆரம்பிக்கும். எப்பவுமே பார்த்துருப்பீங்களா? நம்ம வந்து எப்பவுமே கரெக்ட்டான டேபிள்ல உட்காந்து கரெக்ட்டான டைம்ல எழுதுவோம். மேபி ஒரு தூங்குறது ஒரே டைம்ல தூங்குவோம். ஒரு ஷெட்யூல்ல இருந்தோம்னா, பட் நம்ம டேய வந்து பிரெடிக்ட் பண்ணவே முடியல. ரொட்டீன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றாருன்னா, ஜேம்ஸ் கிளியர் ஜஸ்ட் மெயின்டெயின் பண்ண பாருங்க. ஒரு 2 மினிட்ஸ், ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாரி அந்த ஹேபிட்ட விடாதீங்க. இப்போ மெடிடேஷன் வந்து ஒரு 100 டேஸ் ஸ்ட்ரீக் வச்சிருக்கீங்கன்னா, டிராவல் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் மெயின்டெயின் ஒரு 2 மினிட்ஸ் பண்ணுங்க. எப்பவுமே 30 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் பண்ணுவீங்கன்னா, அந்த டேவ நீங்க டிராவலிங் அப்பவும் விடாதீங்க. வாட் எவர் த ஹேபிட், கெட் த மெயின்டெய்னிங். எப்படி மெயின்டெயின் பண்ண முடியுமோ, அத மெயின்டெயின் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ, அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ட்ராவல் பண்றத கம்மி பண்ணா, ஹேபிட்ஸ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம மோஸ்ட்டா ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோம்னா, இட்ஸ் ஹார்ட் டூ மெயின்டெயின் த ஸ்டிக் டூ கோயிங் வித் த ஹேபிட்ஸ்ன்னு சொல்றாங்க.